ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பல இண்டஸ்ட்ரீஸ்ல கூலிங் பர்பஸ், அதாவது குளிர் சாதனத்திற்காக பயன்படுத்தும் ஒரு சாதாரண வாயு சில நிமிடங்கள்ல பல உயிர்களை பறிக்க முடியுமா? ஸோ இப்போ ரீசெண்டா திருவள்ளூர்ல நடந்த இந்த அமோனியா வாயு கசிவு சம்பவம் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. மீன், இறால் போன்ற இந்த உணவுப் பொருட்களை கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லப்பட இந்த குளிர் சாதன பெட்டியில நம்ம பாதுகாப்பா வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற இந்த வாயு எப்படி மனுஷங்களோட உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்துகளை உண்டாக்குது. குறிப்பாக இப்போ ரீசெண்டா பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டத்துல பல உயிர்கள் பறிபோனதுக்கு முக்கிய காரணமான இந்த அமோனியா விஷ வாயு கசிவு எப்படி நடந்தது. சோ அமோனியா அப்படின்னா என்ன? அது எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆபத்து உண்டாக்குது? எப்படி ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள போகுது? எப்படி மூச்சு திணறல் உண்டாக்குது? சோ இந்த மாரி நெறைய கேள்விகளுக்கான விடைகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த அமோனியா வாயு கசிவு சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது ஒரு சாதாரண விபத்து மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் மக்களுக்கு எவ்வளவு ஆபத்தானவை என்பதை நினைவூட்டும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முதல்ல அமோனியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அமோனியா என்பது NH3 அப்படின்ற கெமிக்கல் வேப்பர், அதாவது வேதியியல் வாயு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு நைட்ரஜன் அணுவும் 3 ஹைட்ரஜன் அணுக்களும் இருக்கும். இதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மூக்கை எரிக்கும் வகையிலான வாசனை இருக்கும். இயற்கையிலும் இந்த அமோனியா வாயு பல வழிகளில் உருவாகிறது. ஆனால் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் அமோனியா ரொம்ப சுத்தமான, அப்புறம் ஹை கான்சன்ட்ரேஷன்ல அதிக வீரியத்துடன் இருக்கும்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அமோனியா வாயு மீன் மற்றும் இறால் கூட மிக்ஸ் பண்ற ஒரு பொருள் கிடையாது அப்படின்றத கிளியர் பண்ணிட்டேன். இறால் மற்றும் மீன் எக்ஸ்போர்ட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல அமோனியா எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இது இறால் மற்றும் மீன் எக்ஸ்போர்ட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ரெஃப்ரிஜரேஷன், அதாவது குளிர்சாதன அமைப்பின் முக்கிய பகுதியாக செயல்படுகிறது. இது எப்படின்னா, மீன் மற்றும் இறால் போன்ற உணவுப் பொருட்கள் நீண்ட நாட்கள் கெட்டு போகாம இருக்க மிக குறைந்த வெப்பநிலையில பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு லோ டெம்பரேச்சர் கூலிங் ஜெனரேட் பண்றதுக்காக தான் அமோனியா கேஸை யூஸ் பண்ணுவாங்களாம். எப்பவுமே ஒரு திரவம் வாயுவாக மாறும்போது அதை சுத்தி இருக்கிற இடத்துல இருந்து வெப்பத்தை உறிஞ்சு கொள்ளும். இதுதான் இயற்கை, அதுதான் சயின்ஸ். இந்த வேலையை அமோனியா மட்டும்தான் ரொம்ப சிறப்பா செய்யும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. கம்ப்ரசர் மூலம் அதிக அழுத்தத்தில் சுருக்கப்பட்ட அமோனியா பின்னர் குளிர்ந்த திரவமாகிறது. மீண்டும் அழுத்தம் குறையும் போது அது வேகமாக ஆவியாகி சுற்றியுள்ள வெப்பத்தை உறிஞ்சு அதிகப்படியான குளிரை உருவாக்குகிறது. இதுவே கோல்ட் ஸ்டோரேஜ்ல நடக்கும் ஒரு அடிப்படை தொழில்நுட்பம். ஆனால் இந்த அமைப்பில் ஒரு சிக்கல் ஏற்பட்டால் என்ன ஆகும்? அதாவது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல அமோனியா எப்பவுமே அதிக அழுத்தத்தில் குழாய்களுக்குள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். காலப்போக்கில் இந்த குழாய்கள் துருப்பிடிக்கலாம், வால்வுகள் பழுதாகலாம், கம்ப்ரசர் கோளாறு அடையலாம், அல்லது பராமரிப்பு குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட அமோனியா அந்த குழாய்களில் இருந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்படி தொழில்நுட்ப கோளாறால வெளியில வர அமோனியா வாயு காத்துல மிக வேகமாக பரவி சுற்றியுள்ள அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம நினைக்கிற மாதிரி அமோனியா வேறொரு பாய்சனஸ் கேஸா மாறி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. உண்மையில் அமோனியாவே பயங்கர பாய்சனஸ் கேஸ். அதனாலதான் இந்த அமோனியா கேஸ் நம்ம உடம்புக்குள்ள போனதும் பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தி மனிதனை கொல்லும் அளவுக்கு ஆபத்தை, அதாவது ஆபத்தான நிலையை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளியில வர இந்த அமோனியா வாயுவை நாம் சுவாசிக்கும் போது அந்த அமோனியா நுரையீரலுக்குள் செல்கிறது. ஆக்சுவலி நம்மளோட கண், மூக்கு, தொண்டை மற்றும் நுரையீரல் இயற்கையாகவே ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஈரப்பதத்துடன் அமோனியா வினை புரிந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எனப்படும் காரத்தன்மை கொண்ட வேதிப்பொருளாக உருவாகும். அமிலம், அதாவது ஆசிட்ஸ் நம்ம உடம்புல எப்படி எரிக்குமோ அப்படியே சக்தி வாய்ந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்களும் மனித திசுக்களை கடினமாக சேதப்படுத்தும். இதனால்தான் கண்களில் எரிச்சல், மூக்கின் உள்ளே உள்ள இந்த திசு எல்லாம் சேதமாகும், தொண்டையில வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த அமோனியா கேஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது மிகப்பெரிய பாதிப்பு நுரையீரல் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நுரையீரலுக்குள்ள இருக்கும் சிறிய காற்று பைகளில் ஆக்சிஜன் பரிமாற்றம் நடக்கும். இந்த மாதிரி நேரத்துல அந்த நுரையீரலை அமோனியா தாக்கும்போது இந்த டிஷ்யூ எல்லாம் வீங்கி பின்னாடி, அதாவது பின்னர் திரவம் கசிந்து நுரையீரலுக்குள் தண்ணீர் போன்ற திரவம் தேங்கும்.
இதை பல்மனரி எடிமா அப்படின்னு மெடிக்கல் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. அதாவது நுரையீரலுக்குள்ள தண்ணீர் தேங்குவது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஆக்ஸிஜன் காற்றிலிருந்து ரத்தத்திற்கு செல்ல வேண்டிய இடத்தில் தண்ணீர் போன்ற திரவம் குறுக்கே வந்துடும். இதனால உடலுக்கு தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்காமல் மூச்சு திணறல் ஏற்படும். இந்த மாதிரி நேரத்துல தான் பாதிக்கப்பட்ட மனிதன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே நிலைமை மோசமாகி உயிரிழப்பு ஏற்படலாம். இப்படி திருவள்ளூரில் நடந்த துயர சம்பவத்தை செய்திகளில் 300 ppm அளவுக்கு அம்மோனியா இருந்ததாக கூறப்படுகிறது. ppm என்றால் பார்ட்ஸ் பெர் மில்லியன். சாதாரண வேலை சூழலில் பாதுகாப்பான அளவு சுமார் 25 ppm மட்டுமே. அப்படி இருக்கும்போது 50 ppm என்றாலே கண்களில் எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்க வெளியான அம்மோனியா வாயுவோட அளவு 300 ppm. இந்த அளவில் அம்மோனியாவை சுவாசித்தால் கடுமையான நுரையீரல் பாதிப்பும் உயிருக்கு ஆபத்தும் ஏற்படலாம். இதுதான் இந்த தொழிற்சாலையில் நடந்திருக்கும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருந்தாலும் இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்டவை. ஆனால் சரியான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லை என்றால் அதே தொழில்நுட்பம் பேரழிவாக மாறிடும். அமோனியா வேறு ஒரு நச்சு வாயுவாக மாறவில்லை. அமோனியாவே நமது உடலின் ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து டிஷ்யூ எல்லாம் சேதப்படுத்தி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இப்படி பல அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்திருப்பது உண்மையிலே மிகவும் ஒரு துயரமான சம்பவம் தான். இனிமேலாச்சும் இப்படி போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கமும் தொழிற்சாலைகளும் கண்டிப்பாக பின்பற்றி மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படின்றதுதான் மக்களின் விருப்பம், வேண்டுகோள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நியூஸ்லாம் என் சேனல்ல நான் கண்டினியூவா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சோ அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.